சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே கர்த்தருடைய வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 இந்த 3 வேத வாக்கியங்களையும் பரிசீலனை செய்யும் பொழுது தேவன் என்றால் யார், வார்த்தை என்றால் யார், வார்த்தை எப்படி மாம்சமானது, அந்த மாம்சமானது என்ன காரணத்திற்காக சிலுவைக்கு சென்றது என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன், அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொல்லப்பட்டு கிடக்குது. அந்த மாம்சமானது இயேசு கிறிஸ்து தான் மாம்சமானார். அப்போ அந்த வார்த்தை மாம்சமாக வந்து சிலுவைக்கு சென்று மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது என்பதை யோவான் 1:29 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முழுக்க தேவனுடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. மறுபடியும் வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுக்க பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாட்டை பற்றி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தேவனால் நியமிக்கப்பட்ட வழி தரப்பட்டிருக்கிறது. அந்த தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை ஒரு மனுஷன் அறிந்து அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பானாய் இருந்தால் இனிமேல் அவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக அவனை மேற்கொண்டு அவனை கட்டுப்படுத்தி அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அவன் மூலமாக செய்விப்பார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விவரம்தான் ரோமர் 8 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரை நிறங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நிறங்களை முடிசூட்டி நீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய உண்மைகள் காலதோறும் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். உம்முடைய இரக்கங்கள் காலதோறும் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். உம்முடைய
கிருபைகள் காலதோறும் புதியவைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவனே, பாவிகளாக பிறந்த எங்கள் மீது இவ்வளவு கிருபை நீர் சொரிந்தீரே, அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதியும் அபிஷேகியும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார்களும். அதை நேரம் அடியேனேம் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமாக உம்முடைய வார்த்தையை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அடியேனை அபிஷேகித்து அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்போ நான் கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் ஆதாம் ஏவாள் மாம்சத்தினாலே ஏவப்பட்டு அவர்கள் முழுதுமாக தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். அவர்களை சுயத்தினுடைய பலமாகிய மாம்சமும் அவர்களை ஆண்டு கொண்டது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் மாம்சத்தினாலே ஏவப்பட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து, அப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்று சொல்லும் பொழுது நான் என்னத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், ஆவிக்குரிய நற்கிரியைகள் அதனை புசித்து அவர்களும் ஆவியில் மரித்து போனார்கள். அவர்களை சுயம் ஆளத் தொடங்கினது, அவர்களை மாம்சமும் ஆளத் தொடங்கினது. அப்போ அவர்கள் சத்தியத்தை அறியும் வரையும் அவர்களுக்கு விடுதலை இல்லை. அப்போ சத்தியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததுமே சத்தியம் என சொல்லப்படுகிறது. இதனையே யோவான் 8:32 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சத்தியத்தை அறியும் வரையும் கிறிஸ்தவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதில் அவர்கள் பிரியமாக இருக்கிறார்கள். சுருக்கமாக ஆவிக்குரிய நற்கிரியைகளை செய்வதில் அவர்கள் பிரியமாக இருக்கிறார்கள். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஆவிக்குரிய நற்கிரியைகளை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை விட்டு திசை திருப்பி ஆவிக்குரிய நற்கிரியைகளை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை கிரியைகளாக்கி அதனை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள்? முக்கியமான காரணம் சத்தியத்தை அவர்கள் இன்னும் அறியவில்லை. அது அறியும் தனையும் அதனை செய்வதை தவிர வேறு வழியே அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அது என்ன நன்மதீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்பதனை அறிய விரும்புவார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்றால் என்ன என்பதை அறிய அநேகமானவர்கள் இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பிரியமாயிருப்பார்கள். அப்போ நான் சுருக்கமாக அதனுடைய வரவிலக்கணம் என்ன என்று சொன்னால், மனுஷனுடைய பார்வைக்கு நன்மையாக தெரிகிற யாவும், மனுஷனுடைய பார்வைக்கு நன்மையாக தெரிகிற யாவும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியாகும். அதனையே ஆவிக்குரிய நற்கிரியைகள் என்று நான் முன்பு கூறியிருந்தேன். அவை எல்லாவற்றிலும் தவறு இருப்பதாக நான் கூறவில்லை. அப்போ ஆவிக்குரிய நற்கிரியைகளில் தவறு உண்டு என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஆனால் அவற்றை செய்தால் ஆசீர்வாதமும் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக
ஜெபம் பண்ணுதல், மற்றது வேத வசனத்தை படித்தல், வேத வாக்கியத்தில் விருப்பமாக இருத்தல், சாட்சி பகர்தல், மற்றது இதுகளெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள். அப்போ இந்த விஷயங்களை செய்வதனால கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அவற்றில் விசுவாசத்தை திசை திருப்பினது தவறாக இருக்கிறது. அதுதான் அவர்கள் விடுகிற பிள்ளையே தவிர ஆவிக்குரிய நற்கிரியைகள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகள். அப்போ அதில் விசுவாசத்தை செலுத்துகிறது தான் தவறே தவிர அதுகள் தவறென்று சொல்லுவதற்கில்லை. அப்போ நற்கிரியைகள் விசுவாசத்தின் பிரதிபலன்களே தவிர அவைகள் விசுவாசம் அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், நற்கிரியைகள் விசுவாசத்தின் பிரதிபலன்களே தவிர அவைகள் விசுவாசம் அல்ல. அப்போ விசுவாசம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததும் தான் விசுவாசம் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த நற்கிரியைகள் விசுவாசத்தின் அடிப்படையில் எபேசியர் 2:10 பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவைகளே தவிர அவைகளில் விசுவாசத்தை திருப்புமாறு ஆவியானவர் கூறவில்லை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால், விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த நற்கிரியைகளை நாங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுகளில் விசுவாசத்தை திசை திருப்ப வேணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லவில்லை. ஏனென்றால் விசுவாசம் வேறு, நற்கிரியைகள் வேறு, ரெண்டும் ஒன்றல்ல என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ மாம்சத்தினாலே ஏவப்பட்டு கிறிஸ்தவர்களை ஏமாற்றும் அந்த நற்கிரியைகள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகள், முறையே உபவாசம், ஜெபம், தசமபாகம், வைராக்கியம், காணிக்கை, தான தர்மம், சபை பிரசன்னம், பயபக்தி, ஆராதனை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுதல், சாட்சி பகர்தல், செல்ஃப் குரூப் என இப்படியாக நற்கிரியைகள் எண்ணிக்கைக்கு அளவில்லாமல் தொடர்கிறது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவன் கிரியைகளில் நம்பிக்கை வைக்க தொடங்கின உடனே சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன மாதிரி என்றால், கிரியைகளை கூட்டி கிறிஸ்தவனை பிஸியாக்கி அவனை சுறுசுறுப்பாக்கி அவனுடைய முழு கவனத்தையும் கிரியைகளுக்கு திசை திருப்புகிறதே சாத்தானுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தினுடைய நோக்கம் அது, சாத்தானுடைய நோக்கம் அது. அப்போ கிறிஸ்தவர்கள் கிரியைகளில் நம்பிக்கை வைக்க தொடங்கின உடனடியாக கிரியைகள் கூடுமே தவிர குறைய போகிறது இல்லை என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நற்கிரியைகள் கூடுகின்றன. உதாரணமாக உபவாசத்தில் நம்பிக்கை வைக்க தொடங்கின உடனே அதோட சம்பந்தப்பட்ட இன்னும் பல்வேறு விதமான கிரியைகளில் நம்பிக்கை வைக்க மாறு கிறிஸ்தவன் தூண்டப்படுவான். மாம்சம் தூண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசு தூண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகள். அப்போ பார்வைக்கு நன்மையாக இருக்கும் இந்த கனிகளை புசித்தவுடனே அதில் என்ன பிழை இருக்குது? உபவாசத்தில், ஜபத்தில் என்ன பிழை இருக்குது? வேத படிப்பில் என்ன தவறு இருக்குது? ஏனென்று சொன்னால் அவை ஆவிக்குரியவைகள். அப்போ பார்வைக்கு அவைகள் நன்மையாக இருக்கிறது. அப்போ பார்வைக்கு நன்மையாக இருக்கும் இந்த கனிகளை புசித்தவுடன் விசுவாசி தவிர்க்க முடியாமல் தீமைக்குள் பிரவேசிக்கிறான். அப்போ நன்மையாக இருக்கிறத புசித்த உடனே தவிர்க்க முடியாமல் அவன் தீமைக்குள் பிரவேசிக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நன்மையும் தீமையும் ஒரே மரத்திலேயே இருக்கிறது. ஆனபடியால் தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ நன்மையானதை புசித்தவுடன் தவிர்க்க முடியாமல் தீமைக்குள் மனுஷன் நுழைகிறான். முடிவோ ஆவிக்குரிய மரணம் அவனை பின்தொடர்கிறது. அந்த கிறிஸ்தவனின் விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் நங்கூரமிடப்படாததும் நற்கிரியைகளுக்கு திசை திருப்பியதும் அவற்றை பிரமாணமாக்கி நடைமுறைப்படுத்தியதுமே அவனுடைய ஆவிக்குரிய மரணத்திற்கு முக்கியமான காரணங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், இருக்க வேண்டிய இடத்துல விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் திசை திருப்பப்பட்டு நற்கிரியைகளுக்கு சென்றது. அந்த அந்த நற்கிரியைகளுக்கு சென்று அதனை செய்ய ஒழிக்கட்டு அதை பிரமாணமாக்கி அதை நடைமுறைப்படுத்திய உடனே ஆவிக்குரிய மரணம் பின்தொடர்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுவே தான் முக்கியமான காரணங்கள். இருக்க வேண்டிய இடத்துல விசுவாசம் இல்லாமல் தேவையற்ற இடத்துல விசுவாசத்தை திசை திருப்பினதுனால ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த விதமாக ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்த வண்ணமாய் இருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய முயற்சி என்ன மாதிரி என்றால் தேவன் அருவருக்கிறார் என்று நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இத்தகைய முயற்சியை தேவன் அருவருக்கிறார். ஏனென்று சொன்னால் யாக்கோபு 4:9 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. அப்போ நன்மதீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்கள், நற்கிரியைகளை செய்வதில் பிரியமாயிருக்கிறவர்களுக்கு யாக்கோபு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் துக்கப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது என்று சொல்லி யாக்கோபு 4:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் விபரமாக பார்ப்போம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல், அவர் சிலுவையில் செய்ததை விசுவாசிக்காமல் வேறொன்றுக்கு விசுவாசத்தை திசை திருப்பினேனே என்று துக்கமடையுங்கள், என்று துக்கித்து நீங்கள் அழுங்கள். இருக்க வேண்டிய இடத்துல விசுவாசத்தை வைக்காமல் வேறு விஷயத்துக்கு நான் திசை திருப்பினேன், நற்கிரியைகளுக்கு திசை திருப்பினேனே என்று சொல்லி துக்கித்து துயரப்பட்டு அழுங்கள் என்று சொல்லி யாக்கோபு 4:9 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாம்சத்தின் கிரியைகளை செய்து நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தீங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும். மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் செய்ய கவனமாக பாருங்கள். ஆவிக்குரிய கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் அல்ல, ஆவிக்குரிய கிரியைகளை நீங்கள் செய்ய நீங்கள் என்ன செய்தீங்கள் என்று சொன்னால், அது நீங்கள் நகைத்து கொண்டிருந்தீங்கள். அப்போ உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? நீங்கள் மனம் திரும்புங்கள், வேதனைப்பட்டு மனம் திரும்புங்கள். தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்புங்கள். அப்போ அது நீங்கள் செய்த நன்மைக்கும் நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் செய்த நன்மையும் பாவம், நீங்கள் செய்த தீமையும் பாவமாக இருக்கிறது. அப்போ தீமைக்கு நீங்கள் மனம் திரும்புகிற அதே நேரம் நீங்கள் செய்த நன்மைக்கும் நீங்கள் தூக்கப்பட்டு நீங்கள் மனம் திரும்ப வேணும். ஏன் நன்மைக்கு திரும்ப வேணும்? நன்மையான நற்கிரியைகளை நீங்கள் விசுவாசித்தீர்களே. அப்போ அந்த நன்மை உங்களோட விசுவாசத்தில் இருந்து திசை திருப்பி
அனுப்பினது. ஆனபடியால் நீங்கள் அதற்கும் சேர்ந்து தூக்கித்து ஆளுங்கள் என்று சொல்லி இந்த யாக்கோபு 4:9 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த விதமான கிறிஸ்தவர்களில் அதாவது நற்கிரியைகளில் விருப்பமாக இருக்கிற கிறிஸ்தவர்களில் தேவன் பிரியமாக இருப்பதில்லை. நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை புசிப்பவர்களில் தேவன் விருப்பமாக இருப்பதில்லை என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ரோமர் 8:7-8 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மாம்ச சிந்தையில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தீங்களா இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ ரோமர் 8:7-8 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்ன அதே நேரம் எபிரேயர் 11:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:4 ஏனோக்கு விசுவாசத்தினால் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது விசுவாசமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய நற்கிரியைகள் தேவனை பிரியப்படுத்த போறதல்ல. நற்கிரியைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், அதே நேரம் தேவனுக்கோ மகா கோபத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியினால் செய்ய வேண்டிய அலுவல்களை மாம்சத்தினாலே ஏவப்பட்டு செய்கிறது தான் கிறிஸ்தவர்கள் செய்கிற பாரதூரமான தவறாகும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தாலும், அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் அது கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறையை அறியாவிட்டால் அவன் மாம்சத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதென கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதா இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அறியாவிட்டால் நிச்சயமாக அவன் மாம்சத்தில் நடக்க வேண்டி வரும். அதனை அறிந்தனையும் நிர்பந்தமான வாழ்க்கை. எதனை அறிந்தனையும் தேவனால நியமிக்கப்பட்ட வழி. ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அறிந்தனையும் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த கிறிஸ்தவனுடைய உடைமையாக இருக்கிறது என்பதை ரோமர் 7:24 நிரூபித்திருக்கிறது. அடுத்ததாக ஆவியின்படி நடத்தல் என்பதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பரிசீலனை செய்வோம். இவ்வளவு நேரம் மாம்சத்தில் நடக்கிற விஷயம், மாம்சத்தில் நடக்கும் பொழுது ஏற்படுகிற கஷ்டங்களை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது ஆவியில் நடக்கிறது.
ஏனெனில் கிறிஸ்தவர்களுக்கு இதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக அறிய வேணும். அநேக கிறிஸ்தவர்கள் ஆவியின்படி நடத்தல் என்பதை ஒரு முற்றும் முழுதும் தவறான வியாக்கியானம், தவறான அர்த்தம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இது கிறிஸ்தவர்களுக்கு பெருமிடர்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவி என குறிப்பிடப்பட்டிருப்பது பரிசுத்த ஆவியையே என்பதை முதற்கண் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை பற்றியே சொல்லப்படுகிறது. இந்த வேத வாக்கியத்தில் பரிசுத்த ஆவியை பற்றியே சொல்லப்படுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி எவன் நடக்கிறானோ அவனே ஆவியின்படி நடக்கிறான். அப்போ ஆவியின்படி நடக்கிறது என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலின்படி எவன் நடக்கிறானோ அவன் தான் ஆவியின்படி நடக்கிறான். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து ஆவிக்கேற்றபடி நடத்தலே ஆவியில் நடப்பதன் சிறப்பு அம்சமாக இருக்கிறது. அவன் தன்னுடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கேற்ப நடத்துகிறான். அவனுடைய செயற்பாடுகள் யாவும் பரிசுத்த ஆவியானவரின் எதிர்பார்ப்புக்கு இணங்கவே அமைகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியில வல்லமையாக செயற்பட்டு அவனை வழி நடத்துவதற்கு அந்த கிறிஸ்தவன் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் முற்று முழுதுமாக நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவனில் வல்லமையாக செயற்படுவார் என்று சொல்லி யோவான் 15:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முற்று முழுதும் கிறிஸ்துவின் சிலுவையின் அடிப்படையிலேயே பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறபடியினால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறதா இருந்தால், ஒரு கிறிஸ்தவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறதா இருந்தால் முழுவதும் கிறிஸ்துவின் சிலுவையின் அடிப்படையிலேயே பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறார் என்ற உண்மை நமக்கு தெளிவாக, அந்த உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ விசுவாசி கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் தன்னுடைய விசுவாசத்தை அடிக்கடி வெளிப்படுத்தி அது நிலைத்திருக்க வேண்டியது தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. ஏன் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட வேணுமாயிருந்தால் அவருடைய எதிர்பார்ப்பு இதாக இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 8:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாங்கள் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதன் நிமித்தமே அவர் சொல்லியிருந்தார். லூக்கா 9:23 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இந்த வேத வாக்கியத்தை அவர் சொன்னதின் நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவி உன்னில் செயற்பட வேணுமா இருந்தால் இந்த வேத வாக்கியத்தை நீ கடைப்பிடிக்க வேண்டும். இந்த வேத வாக்கியத்தை கடைப்பிடிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னில் வேலை செய்வார். அப்போ வேத படிப்பு, உபவாசம், ஜெபம், தசமபாகம், காணிக்க, தான தர்மம், சபை பிரசன்னம், வைராக்கியம், பயபக்தி, ஆராதனை எனப்பட்ட நற்கிரியைகளை ஒவ்வொரு மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவனும் ஆவியினால் ஏவப்பட்டு செய்வான். எபேசியர் 2:10 அதனை சொல்கிறது. இது பற்றி விவரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதில் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465
1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு